அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ். நம்ம சேனலில் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். அந்த வகையில் நம்ம நேற்று பார்த்த மேட்ச் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் பார்த்தா அதில் இந்தியா தான் வின் பண்ண சொல்லியிருந்தோம். இந்தியா வின் பண்ணிச்சு. அதேமாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் இந்தியாவில் விக்கெட்டு சடன்னு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி விக்கெட்டு ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓமன் சொல்லியிருந்தோம், ஸ்காட்லாந்து ஓமன். அதில் ஓமன் தான் வின் பண்ண சொல்லியிருந்தோம். பட் ஸ்காட்லாந்து வின் பண்ணிடுச்சு. அது என்னோட மிஸ்டேக் தான். நான் தான் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மேட்ச் என்னால் மண்டே மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்கா அண்டு பங்களாதேஷ் மேட்ச் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. வேலைப்பளுவின் காரணமாக என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாளைக்கு மேட்ச்சு டியூஸ்டே 11 ஜூன் 2024 மார்னிங் 10:30 AM நியூயார்க்கில் மேட்ச்சு. இதில் யாராவது மோத போகிறாங்கன்னா கனடா வெர்சஸ் பாகிஸ்தான். இதில் கனடாவோட கேப்டன் பார்த்திங்கன்னா சாத் பின் சாஃபர். இவர் 10 நவம்பர் 1986 குஜ்ரன்வாலா பஞ்சாப் பாகிஸ்தானில் பிறந்திருக்காரு. இவர் சதயம் நட்சத்திரம் சுக்லபக்ஸில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாபர் அசாம், இவர் பார்த்திங்கன்னா 15 அக்டோபர் 1994 லாகூரில் பிறந்திருக்காரு. பஞ்சாப் பாகிஸ்தானில் பிறந்திருக்காரு. இவர் சதயம் நட்சத்திரம் சுக்லபக்ஸில் பிறந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா ரெண்டும் ஒரே மாதிரி அஸ்ட்ராலஜி வச்சுருக்காங்க. சம பலத்தில் இருக்கிறாங்க. இதில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னா செகண்ட் பேட்டிங் யார் பண்ணுவாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இது நம்மளோட அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ்.